அன்றாட நிகழ்வுகளை அனுதின செய்தித்துறைகளோடு இதோ உங்கள் தகவல் தளத்தில் செய்தித்துறைகளுடன் நான் உங்கள் ஷான். குவைத் தீ விபத்தில் 45 இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். அவர்களில் கேரளாவைச் சேர்ந்த 24 பேர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர் என்ற நெஞ்சை பிடியும் செய்தி வெளியாகியிருக்கிறது. பலியான தமிழர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தின் முதல் மந்திரியாக தொடர்ந்து 3வது முறையாக பெமா காண்டு பதவியேற்றார். G7 நாடுகள் மாநாட்டில் பங்கேற்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்தாலி புறப்பட்டுச் சென்றார். கருணை மதிப்பெண்களை ரத்து செய்ய சுப்ரீம் கோர்ட்டில் ஒப்புக்கொண்டதன் மூலம் நீட் முறைகேட்டிலிருந்து தப்பிக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலுக்கு அதிமுக வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைக்கு புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வருகிற 26ஆம் தேதி நடைபெறுகிறது. சிறுபான்மையினருக்கு கடன் வழங்க நடப்பு ஆண்டிற்கு 2.95 கோடி டாம்கோவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே சிறுபான்மையினர் டாம்கோ மூலம் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு 16ஆம் தேதி துவங்குவதாக மாவட்ட மைய நூலக முதல்நிலை நூலகர் தனலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் தனியார் விடுதியில் நடத்திய அதிரடி சோதனையில் திமிங்கல உமிழ்நீரை விற்க முயன்ற 5 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் வசிக்கும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளுக்கு ஒரே இடத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்க மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் வருகிற 21ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருநம்பிகள் மற்றும் நங்கைகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நாளை திமுக முப்பெரும் விழா நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான தொண்டர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்ரீத் தொடர் விடுமுறையை முன்னிட்டு 1300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மருத்துவ நீட் தேர்வில் 1563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்படுகிறது. ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவி ஏற்ற பிறகு முதன்முறையாக 24ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது. எம்பிக்களும் பதவியேற்கிறார்கள். தமிழக சட்டசபை 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் 18ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் தகவல் தளத்தில் இன்றைய செய்தித்துறைகள். மீண்டும் அடுத்த துறைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷான். நன்றி, வணக்கம். Audio Jungle.